உபாகம புத்தகத்திலே பாத்தீங்கன்னா, நம்ம மோசேயினுடைய மரணம் வருகிறது. ஏன்னா, பஞ்சாகமம் 5 இந்த புத்தகத்தையும் ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம். இந்த 5 புத்தகத்தையும் பாத்தீங்கன்னா, மோசேயினால் எழுதப்பட்டது. அப்ப இந்த உபாகமத்தில் வரும்போது, மோசேயினுடைய மரணத்தையும் குறித்து அங்க உபாகம இறுதியில பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதனால பாருங்க, இந்த இடத்துல மோசே வந்து மரணத்தையும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்ப உபாகமத்த வந்து மோசே எழுதல தானே! ஆனா மோசே எழுதுனதாக சிலர் சொல்றாங்க அப்படின்னு சில குற்றச்சாட்ட வைக்கிறாங்க. இதுல வேத ஆராய்ச்சியாளர்கிட்டயும் பலவிதமான கருத்துக்கள சொல்றாங்க. அந்த கடைசி அந்த 2 அதிகாரம் மட்டும் வேணா யோசுவா எழுதியிருக்கலாம். மத்ததெல்லாம் கூட மோசே எழுதியிருக்கலாம். அப்படிங்கிற மாரியா கூட அவங்க சிந்தித்து சொல்வது உண்டு. இப்படி பல தர்க்கங்கள் போனாலும், வசனங்களை உள்வாங்கிக் கொண்டு அந்த தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவங்கனால நிச்சயமாக இதை சரியாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்க. அந்த 5 ஆகமங்களுமே மோசேயினால் எழுதப்பட்ட ஒன்றுதான். ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணு சொல்றேன். மோசே தன் மரண நாள குறிப்பிட்ட விஷயத்த குறிச்சு நம்ம வந்து யோசிக்கிறோம். ஐயய்யோ! இத எப்படி நம்புறது அப்படின்னு. வேற யாரோ ஒரு வேள முடிச்சிருப்பாங்களா இப்படிக்கு போட்டு அப்படிங்கிற மாரி நம்ம யோசிக்கிறோம். ஆனா மோசே வாழாத, பிறக்காத ஏறத்தாழ 2500 வருட சரித்திரத்தை மோசே எழுதியிருக்கிறார். ஆதியாகம புத்தகத்தின் மூலியமாக. நல்லா கவனிங்க. 2500 வருடத்துக்கும் அந்த காலங்களிலே என்னென்னலாம் நடந்துச்சு? ஆதாமை, ஏவாளை எப்படி தேவன் படைக்கிறாரு? அதுக்கப்புறம் எப்படி வந்து அந்த இடத்துல ஆண்டவர் மொழிகளை தாறுமாறாக்கினார்? பாபேல் கோபுரத்த கட்டி மொழிகளை தாறுமாறாக்கினார். அங்க இருந்து ஆதாமிலிருந்து வந்த வம்சப்பட்டியல் இதுதான் மிக துல்லியம். வேதத்துல இருக்கிற மிகச் சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நாட்களிலே மோசேயே இல்ல. மோசே அத எழுதுறாரு. அழகா அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகளை வம்சப்பட்டியல் முதற்கொண்டு, அவர்கள் எத்தனை வருடங்கள் வாழ்ந்தார்கள் என்பதையெல்லாம் எழுதுறாரு. அதுக்கப்புறம் நோவாவினுடைய சரித்திரத்தை எழுதுறாரு. நோவா எப்படி என்னென்ன சைஸ்ல அந்த பேழைய கட்டுனா, எப்படி காப்பாற்றப்பட்டாரு? அவரு வந்து தண்ணி வத்தி போச்சா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி எத விட்டாரு? எப்படி எத்தன நாளுல தண்ணி வத்துனுச்சு? இப்படின்னு ரொம்பவுமே அனுமானிக்க முடியாத துல்லியமான குறிப்புகள் எல்லாம் மோசே எழுதியிருக்கிற விஷயத்த பார்க்கிறோம். தொடர்ச்சியாக அதுக்கப்புறம் ஆபிரகாமினுடைய சரித்திரம், ஈசாக்கினுடைய சரித்திரம், யாக்கோபினுடைய சரித்திரம் இது அத்தனையுமே தான் இல்லாத காலங்களிலே தான் பிறக்காத 2500 வருட வரலாற்று காரியத்த மோசேயினால் எழுத முடிந்தது என்றால், மோசேயினுடைய மரண விஷயத்த அவர் உபாகமத்தின் இறுதியிலே எழுதியிருக்க மாட்டார் என்பதை மாத்திரம் தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப வேதம் தேவனால் அருளப்பட்டது. அது மனிதன் மூலியமாக தேவன் எழுதி கொடுத்தாலும் கூட, அதனுடைய ஆசான் யாரு? அதற்கு சொந்தக்காரர் யாரு? அந்த எழுத்துக்கு உரிமையாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர். அவரால் முந்தி நடந்த விஷயத்தை எழுத முடியும். பிந்தி வரப்போகிற விஷயத்தை எழுத முடியும். நல்லா கவனிங்க. மோசே தனக்கப்புறம் நடந்து முடிந்த 2000 வருட காலத்துக்கு விஷயத்தை எழுதுறாரு. யோவான எடுத்துக்கங்க. நடக்கப் போகிற விஷயத்தை வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதுறாரு. இதுக்கப்புறம் நடக்க போற விஷயத்தை நீ எழுதுப்பா அப்படின்னு நடக்க போற காரியங்கள்லாம் தீர்க்க தரிசனமா எழுதுறாங்க. அப்ப நடந்து முடிந்த, மறைந்து அதனுடைய அடிச்சுவடுகளே இல்லாத காலகட்டத்துல கூட இருந்த ரகசியத்தையும் மோசேயின் மூலியமாக தேவன் ஆதியாகம புத்தகத்தை எழுதி வைத்திருக்கிறார். தன்னுடைய மரண நாட்களின் இறுதியிலே தேவன் வெளிப்படுத்தி மோசேயினால் எழுதி வைத்திருக்கிறார். அதே போல யோவானின் மூலியமாக இனி சம்பவிக்க போகிற உலகத்தின் முடிவு காலத்தில் நடக்க போகிற அனைத்து சம்பவங்களையும் யோவானின் மூலியமாக தேவன் வெளிப்படுத்துகிறார். இதுதான் வேதம் இறைவனால் அருளப்பட்ட புத்தகம் என்று நாம் சொல்லுகிறோம். இனி உங்களுக்கு இந்த சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உபாகமத்துல மோசேயின் மரணத்தை குறிச்சே எழுதப்பட்டிருக்கே, அது யார் எழுதுனா, எவர் எழுதுனா அப்படிங்கிற சந்தேகத்துக்கு இடமில்லாத உண்மை அது மோசையினாலே எழுதப்பட்டது என்பதை நாம் ஆணித்தரமாக நம்பலாம். நிச்சயம் இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனத்தை கொடுத்திருக்கும். அடுத்த ஒரு நல்ல பதிவிலே சந்திப்போம். உங்களுக்கு வேதத்திலே இருக்கிற கேள்விகளை தெரிந்து கொள்ள விரும்ப வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிற கேள்விகளை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரிவிங்க. அதற்கான விடையையும் நம்ம அடுத்தடுத்த பதிவுகள்ல பார்க்கலாம். ஆனா கண்ணியமான முறையில தெரிவிங்க. இந்த அகம்பாவத்தோடு இடும்பு பிடித்து பண்ணுகிற விஷயத்தை நீங்க போட்டீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.